கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை, நாம் ஆவியினால் பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 25வது வசனம். ஆமீன். கர்த்தர் இந்த நாளையில சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், சர்ச்சுக்கு போகிறோம், எல்லாமே கரெக்டு. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம ப்ராப்பரா இருக்கும். தசம பாகம் கொடுக்குறோம், காணிக்கை கொடுக்குறோம், எல்லாத்துலேயுமே நம்ம கரெக்டாக இருக்கோம். ஆனால் நம்ம ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா, இல்லை ஒரு தோல்வியான வாழ்க்கை வாழ்கிறோமா அப்படி என்பதை நம்மளே தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரே வழி என்னன்னா, ஆவியின் கனிகள் நமக்கு இருக்கா இல்லையா என்பதை நம்ம தெரிந்து கொண்டால் நம்ம வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா இல்லை தோல்வியோட வாழ்க்கை வாழ்கிறோமா நம்மளே நம்ம நிதானித்து அறியலாம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடக்கம், இப்படிப்பட்ட ஆவியின் கனிகள் நமக்குள்ளே இருந்து அதுக்கு விரோதமாய் பொறாமை, பேசித்தனம், விபச்சாரம், அதே அநேக காரியங்கள் காணப்படுது. பில்லி சூனியம், விக்கிரக ஆராதனை, விரோதங்கள், பகைகள், இந்த மாதிரி காரியங்கள்லாம் நிறைய மாம்சக்கிரியன்னு இங்கே கலாத்தியரில் பவுல் சொல்கிறாரு. இப்போது நம்ம நம்மளை நாமே சோதிச்சு அறிய போகிறோம். அதற்கு ஏற்றவை என்னன்னா, நம்ம ஆவிக்குரிய கனிகளை நம்ம பெற்றுக்கொள்கிறோமா, பெற்றுக்கொள்கிறோம் 100% இங்கே பெற்றுக்கொள்கிறோன்றதை விட அதற்கு முயற்சியாவது நம்ம செய்கிறோமா. நம்ம முயற்சி செய்தாலே அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். அதற்கான நம்ம பிரயாசப்பட்டாலே அதற்கான பலனை கர்த்தர் கொடுப்பாரு. நம்ம ஒரு 30% அதுக்கு பிரயாசப்பட்டால் கர்த்தர் அதுக்கு நம்மளோட பலனை அவர் 100 மடங்காய் தருகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம இப்போ பண்ண போகிறது என்னன்னா, ஒரு வெற்றிக்குரிய வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமா இல்லையான்று நம்மளே சோதித்தறிந்து இந்த ஆவின் கனிகளை, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இது எல்லாத்திற்கும் நம்ம பிரயாசப்பட போகிறோம். பிரயாசப்படுறது எப்படின்னா, கர்த்தர்கிட்ட கேட்க போகிறோம். எசப்பா, அன்பு எங்களுக்கு கொடுங்க, பொறுமையை கொடுங்க, சாந்தத்தை கொடுங்க, நீடிய பொறுமையை கொடுங்க, தயவு கொடுங்க. எப்பயுமே எசப்பா, இதுக்குள்ளே நாங்கள் வாழத்தக்க, இந்த மாம்சக்கிரியர்களுக்கெல்லாம் நாங்கள் ஜெயிக்கத்தக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க நம்ம கேட்கும் போது நம்ம வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கேட்டு யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாமே. ஆமென். ஹல்லேலூயா.